வெல்கம் டு நாகூஸ் நலபாகம். நம்ம இன்னைக்கு ரவை பணியாரம் செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் உனக்கு பிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. நல்லா வெந்து சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ மைதா 1 கப் எடுத்திருக்கேன். எல்லாமே இந்த கப்பில் தான் நான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. 1 கப் மைதா, 1/2 கப் ரவை. ரவை வறுத்ததாக இருந்தாலும் சரி, வறுக்காததாக இருந்தாலும் சரி. நான் ரெடிமேடாக வாங்கினது வறுக்கலை. சீனி 1/2 கப்பு. இதில் 1 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் பவுடர், உப்பு 1 சிட்டிகை. உப்பு 1 சிட்டிகை சேர்த்தா தான் அந்த ருசி நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கின்றோம். இப்போ இதில் பால் 1/2 கப்பு, காய்ச்சின ஆற வச்ச பால், ரவை தண்ணியை இழுத்து நல்லா கெட்டியாயிரும் மாவு. அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்குவோம். தண்ணி 1/2 கப்பு ஊற்றியிருக்கேன். எவ்வளவு தண்ணியாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு 1/4 மணி நேரம் இதை மூடி வச்சுருவோம். இப்போ நம்ம ஊற்றலாம். நான் எண்ணெய் வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சமாக ஊற்றி ஒவ்வொரு பணியாரமாக ஊற்றுறேன். நீங்கள் நிறைய பணியாரம் ஊற்றினோம்னா எண்ணெயை கூட ஊற்றிக்கணும். பொன்னிறமாக வரும், எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது. ஈவினிங் ஸ்நாக்ஸ் திடீர்னு வர கெஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிடலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.